ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரைம் பிரான்ச். இன்னைக்கு நான் பேச போகிற கிரைம் இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம லைஃப்பில் நிறைய பேரை கடந்து வந்திருப்போம். அதில் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதே நம்ம மனசுக்குள்ளே அவங்கள பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலர் படபடன்னு பேசுவாங்க, ஆனால் இயற்கையாகவே நல்லவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்பவே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்க்கும்போது அவங்கள பற்றி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் நம்மளை அதிர்ச்சி அடைய வைக்கும். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. அந்த அப்பாவி முகத்திற்கோ கடுமையான முகத்திற்கோ பின்னாடி நிச்சயம் நம்ப முடியாத ஒரு விஷயம் இருக்கும். நம்ம கிரைம் பிரான்ச்சோட கேஸ் ஃபைல் 13 பார்க்க போகிற கேஸ் த மாஸ்க் ஆஃப் மர்சி. 22 அக்டோபர் 1996 மங்கள்வார் பத் போலீஸ் ஸ்டேஷன், புனே. ஒரு பெண்மணி ரொம்பவே பதட்டமாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட தன்னோட பொண்ணு கிராந்தி மிஸ்ஸிங்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது போலீஸும் தேவையான டீட்டெயில்ஸை நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கும்போது அவங்க 3 பெயர்களை சொல்கிறாங்க. அதற்கு பிறகு போலீஸ் அந்த 3 பேரையுமே தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. 19 நவம்பர் 1996 போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது கிராந்தியோட தங்கை படிக்கிற ஸ்கூலில் அவங்க தேடுற நபர்கள் இருப்பதா. உடனடியாக அங்கே விரைந்து போன போலீஸ் அங்கே இருந்த 4 பேரையும் கைது செய்கிறாங்க. அஞ்சனாபாய், சீமா மோகன் கேவிட், ரேணுகா கிரண் ஷிண்டே மற்றும் ரேணுகாவின் கணவரான கிரண் ஷிண்டே. மிஸ்ஸிங் கேஸ் கீழே சார்ஜ் பண்ணப்பட்ட அந்த 4 பேர்கிட்டையும் போலீஸ் அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில் அவங்க எந்த பதிலும் சொல்லாதனால போலீஸ் கிரண் ஷிண்டேவை தனிப்பட்ட முறையில் நடத்தின விசாரணையில் அவன் சொன்ன விஷயங்களை வச்சு அதிர்ந்து போகிறாங்க. காரணம், அது வரைக்குமே கிராந்தி மிஸ்ஸிங் கேஸாக இருந்த அந்த வழக்கு அப்படியே யூட்டன் போட்டு இதுக்கு முன்னாடி இருந்த பல வழக்குகளின் மர்ம முடிச்ச அவிழ்க்க ஆரம்பித்தது. கிரண் ஷிண்டே அப்ரூவராக மாறி போலீஸ் இமேஜின் கூட பண்ண முடியாத பல விஷயங்களை கான்ஃபஸ் பண்ணுறா. அது 20 வயதான அஞ்சனாபாய் ஒரு ட்ரக் டிரைவரோட நாசிக்ல இருந்து பூனேக்கு ஓடி வராங்க. அதற்கு பிறகு தாய்மை அடைந்த ரேணுகாவும் 1973 பிறக்கிறாங்க. ஆனால் யாருக்காக சொந்த மண்ணை விட்டு ஓடி வந்தாங்களோ அந்த ட்ரக் டிரைவர் அஞ்சனாபாய் மற்றும் பிறந்த குழந்தையான ரேணுகாவை விட்டுட்டு ஓடி போகிறான். புருஷன் இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்த சின்ன சின்ன திருட்டுகளை அஞ்சனாபாய் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மோகன் கேவிட்ங்கிற ஒரு ரிட்டையர்ட் சோல்ஜரை 2வது திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அந்த திருமணத்திற்கு சாட்சியாக 1975 சீமா பிறக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் குறுக்க வந்தது அஞ்சனாபாயின் திருட்டு பழக்கம். பிக் பாக்கெட், சின்ன சின்ன திருட்டு வழக்குன்னு அவங்கள போலீஸ் அடிக்கடி தேடி வர சூழ்நிலை உருவாகுது. ஒரு ரிட்டையர்ட் சோல்ஜராக தன்மானத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த மோகன் கேவிட்க்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காமல் போகுது மற்றும் அஞ்சனாபாய் மேலே ஒருவித வெறுப்பு வரவழைக்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு நாள் அந்த குடும்பத்தில் இருந்து விலகி போன மோகன் கேவிட் இன்னொரு திருமணமும் பண்ணிக்கிறாரு. அப்போது மறுபடியும் கைவிடப்பட்ட அஞ்சனாபாய் அதே திருட்டு தொழிலை மீண்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை அவங்க மகள்களோட. அதாவது அம்மா அப்பா செய்கிற வேலையின் தொழில் நுணுக்கங்களை எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி அஞ்சனாபாயும் அவங்க மகள்களை இதற்கு தயார்படுத்தி திருட்டு தொழிலில் ஈடுபடுத்தவும் செய்கிறாங்க. 1989 ரேணுகா மற்றும் பூனேயில் டெய்லராக வேலை செஞ்சுட்டு இருந்த கிரண் ஷிண்டேவிற்கும் கல்யாணம் நடக்குது. 1990 ஒரு நாள் ரேணுகா தன்னோட குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு கோயில் கூட்டத்தில் ஒரு நபர்கிட்ட பிக் பாக்கெட் பண்ண முயற்சி பண்ணும்போது கையும் களவுமாக மாட்டிக்கிறா. ஆனால் அந்த நேரத்தில் ரொம்பவே புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஒரு சின்ன குழந்தையோடு இருக்கிற தாய் எப்படி திருட முடியும்னு ரொம்பவே பரிதாப முகத்தோடு அவங்களையே திசை திருப்பி விட்டுட்டு அந்த கூட்டத்திலிருந்து வெற்றிகரமாக தப்பிச்சும் வரா. வீட்டுக்கு வந்த ரேணுகா இந்த விஷயத்த அவளோட அம்மா மற்றும் தங்கைக்கிட்ட பகிர்ந்துக்கவும் செய்கிறா. அப்போதான் அந்த 3 மிருகங்களிற்கும் ஒரு யோசனை உருவாகுது. அதாவது இப்படி திருட போகும்போது மாட்டிக்கிட்டா
கையில் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அங்கே இருந்து பரிதாப அடிப்படையில் தப்பிச்சு போகலாம்னு. அதற்காக அவங்க செய்தது கோவில், கூட்டமான பொது இடங்கள்னு இருக்கிற இடத்துல 5 வயதிற்கும் கீழே உள்ள குழந்தைகளை கடத்த ஆரம்பிக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு ஏழை வீட்டு குழந்தைகளா டார்கெட் பண்ணவும் செய்கிறாங்க. காரணம், அப்போதான் இந்த விஷயம் போலீஸ் கேஸ் வர போகாதுன்னு. மனைவி இவ்வளோ பெரிய தப்பை பண்ணும்போது கணவனா கிரண் ஷிண்டே தடுக்கலையான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த மாதிரி குழந்தை கடத்தலுக்கு கூடவே டிரைவராக இருந்தது கிரண் ஷிண்டே தான். ஒரு மாஃபியா கேங் மாதிரி இந்த மொத்த குடும்பமும் ஸ்கெட்ச் போட்டு நூதன முறையில் திருட்டு தொழிலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க பிளான் போட்டு கடத்தின முதல் குழந்தை கோல்ஹப்பூரை சேர்ந்த ஒரு பிச்சை எடுக்கும் ஒருத்தரோட குழந்தை. அந்த குழந்தைய கடத்தி அதற்கு சந்தோஷ்னு பேரும் வச்சுக்கிறாங்க. அப்போது அங்கே இருந்த ஒரு கோவிலில் சீமா ஒருத்தரோட பர்ஸை திருட முயற்சி பண்ணி மாட்டிக்கிட்ட போது அந்த கூட்டத்தோட கவனத்தை திசை திருப்ப சந்தோஷ அஞ்சனாபாய் ரொம்பவே ஃபோர்ஸாக கீழே தூக்கி போட்டிருக்கா. அப்போது 1 வயது கூட ஆகாத அந்த குழந்தை வழியில் வீறிட்டாழ ஆரம்பிக்குது. அந்த கூட்டத்தின் கவனம் மொத்தமும் அந்த குழந்தையின் மீது திசை மாறுது. அதை பயன்படுத்திக்கிட்ட அந்த 3 பேரும் குழந்தைய காரணம் காட்டி அங்கே இருந்து தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் அடிப்பட்ட குழந்தை இரத்த காயத்தோடு இருந்ததால் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தது. இங்கே தான் பெண் அப்படின்னா பூவினும் மென்மையான குணமுடையவங்கன்ற கூற்றை அந்த அரக்கிகள் பொய்யாக்கினாங்க. இப்படி தொடர்ந்து குழந்தை அழுதா எங்கே நம்ம மாட்டிப்போமேன்ற பயத்தில் அஞ்சனாபாய் அங்கே இருந்த ஒரு எலக்ட்ரிக் போலில் இரக்கமே இல்லாமல் அந்த குழந்தையோட தலையை மோதி சாகடிக்கிறா. இறந்து போன அந்த குழந்தையின் இறந்த உடலை எந்த உறுத்தலும் இல்லாமல் டிஸ்போஸ் பண்ணிட்டு கிளம்பியும் போகிறாளுங்க. இப்படி அவளுங்க கடத்துகிற குழந்தைகள் காயம் பட்டாலோ, தொடர்ந்து அழுதாலோ, இல்லைனா இடுப்பில் தூக்கி வைக்கிற வயதை கடந்தாலோ அந்த குழந்தைகளுக்கு மரணம் நிச்சயம். அப்படி ஒரு முறை 2.5 வயதான ஒரு பெண் குழந்தைய கொலை செய்து அந்த உடலை ஒரு பேக்கில் வச்சு எடுத்துக்கிட்டு சினிமாவிற்கு போயிருக்காங்க. படம் முடிஞ்சதும் அந்த பேக்கை அங்கேயே விட்டுட்டு கிளம்பியும் போயிருக்காளுங்க. இப்படி 1990 ஆரம்பித்து 1996 வரைக்குமே 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கடத்தி ரொம்பவே அமோகமாக அவங்களோட திருட்டு தொழிலை முன்னேற்றியிருக்காங்க. போலீஸ்க்கும் இந்த இறந்த குழந்தைகளின் உடல் கிடைத்ததும் இந்த கேஸை பலமுறை விசாரணை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பயனான தகவலும் கிடைக்கல. டெக்னாலஜி மற்றும் சிசிடிவி சரியாக இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த கேஸ்க்கான க்ளூ எதுவும் இல்லாமல் இந்த கொலைகள் எல்லாமே கோல் கேஸாக தான் இருந்திருக்கு, இந்த 4 பேரும் கைது செய்யப்படும் வரை. சரி, அப்போது கிராந்தி எங்குன்னு போலீஸ் கேட்ட கேள்விக்கு கிரண் ஷிண்டே மேலும் கான்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மோகன் கேவிட் அஞ்சனாபாயை விட்டு விலகி பிரதிபாங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு இருந்தப்போ தான் அஞ்சனாபாய்க்கு அந்த சந்தோஷம் அளவு கடந்த கோவத்தையும் வெறுப்பையும் வரவழைச்சது. தான் மட்டும் ஆண் துணை இல்லாமல் மகள்களோட கஷ்டப்படும் போது தன்னை விட்டுட்டு போய் இன்னொரு குடும்பத்தை உருவாக்கிக்கிட்ட மோகன் கேவிட் மேலே பழி உணர்ச்சியும் அதிகமாகுது. அந்த எண்ணத்தையே ரேணுகா மற்றும் சீமாவின் மனசுலையும் பதிய வைக்கிறா. அதன் விளைவா இவங்க பட்ட அதே கஷ்டத்தை மோகன் கேவிட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாளுங்க. அப்போது சீமா அவளோட அப்பாவான மோகன் கேவிட்டை சந்தித்து கிராந்தியை தன்னோட கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் தங்க வைக்க பெர்மிஷன் கேட்குறா. முதலில் அதற்கு மறுப்பு தெரிவித்த மோகனை பேசியே சம்மதிக்க வைக்கிறா சீமா. ஆனால் அப்போது சம்மதம் சொன்ன மோகனுக்கு தெரியாது, இப்படி பாசமாக பேசி கூட்டிகிட்டு போகப்படுற தன்னோட மூத்த மகளை அவரால் இதற்கு மேலே பார்க்கவே முடியாதுன்னு. அப்படி கூட்டிகிட்டு போகப்பட்ட கிராந்தியை கொடுமைப்படுத்தி ஒரு கரும்பு தோட்டத்தில் வச்சு அடித்து கொலை செய்திருக்காளுங்க. பொண்ணு கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆன நிலையில் பிரதிபா கிராந்தி பற்றி அவளுங்க கிட்ட கேட்டபோது மழுப்பெல்லாம் பதில் சொல்லி சமாளிச்சிருக்காளுங்க. அதே நேரத்தில் அவங்களோட 2வது பொண்ணையும் கூட்டிகிட்டு போக பெர்மிஷனும் கேட்குறாளுங்க. ஆனால் இந்த முறை பிரதிபா முற்றிலும் மறுத்திருக்காங்க. கிராந்தி பற்றின எந்த தகவலும் வராத நிலையில தான் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் தந்திருக்காங்க. போலீஸ் தேடுறாங்கன்னு தெரிஞ்சுமே ரத்தத்தில் ஊறின மோகன் கேவிட்க்கு எதிரான பழி உணர்ச்சி மிகுதியில் அவரோட 2வது பொண்ணையும் எப்படியாவது கொல்லணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு போய் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லி கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல வேலையாக
ஸ்கூல் நிர்வாகம் அம்மா அப்பாவை தவிர வேற யாரோடையும் அனுப்பி வைக்க முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லி பிரதிபாவிற்கும் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அதிர்ந்து போன பிரதிபா உடனடியாக போலீஸ்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க. அதற்கு பிறகு தான் நான் இன்ட்ரோல் சொன்ன விஷயங்கள் நடந்தது. கிரண் ஷிண்டேவின் கான்ஃபெஷனை கேட்ட போலீஸ் அவங்களோட வீட்டையும் கிரைம் ஸ்பாட்டான கரும்பு தோட்டத்தையும் சர்ச் பண்ணுறாங்க. அஞ்சனாபாய் வீட்டில் சின்ன குழந்தைகளோட ட்ரெஸ் மற்றும் பொருட்கள்னு கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் கிராந்தியின் இறந்த உடல் போலீஸ் கைகளுக்கு கிடைக்கவே இல்லை. கிரண் ஷிண்டேவின் வாக்குமூலத்தின்படி இந்த 3 பேரும் தான் அந்த கொலைகளை செய்ததா போலீஸ் உறுதிப்படுத்துகிறாங்க. கோர்ட்டில் அந்த 4 பேரும் ஆஜர்படுத்தப்படுறாங்க. கோர்ட் ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அஞ்சனாபாய் அவளோட 50வது வயதில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போறா. கோஹல்பூர் செஷன்ஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட ரேணுகா மற்றும் சீமாவிற்கு எதிராக 13 கடத்தல் மற்றும் 10 கொலைகள் செய்த குற்றத்திற்கு சார்ஜ் பண்ணப்படுது. ஆனால் 29 ஜூன் 2001 10 கொலைகளில் வரும் 6 கொலைகள் மட்டுமே சாட்சியோட நிரூபிக்கப்பட்டது. மீதம் 4 கொலைகளுக்குமான ஆதாரங்கள் கிடைக்கல. இதை அனைத்தையுமே கருத்தில் கொண்ட சுப்ரீம் கோர்ட் 31 ஆகஸ்ட் 2006 ரேணுகா மற்றும் சீமாவிற்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறாங்க. கிரண் ஷிண்டே அப்ரூவராக மாறினதாலேயும் இந்த குற்றத்தில் அவனும் உடனேங்கிற மாதிரி எந்த சாட்சிகளும் இல்லாதனால கோர்ட் அவனை விடுதலை செய்து. இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு ரேணுகா மற்றும் சீமா மெர்சி பெட்டிஷன், அதாவது கருணை மனு ஃபைல் பண்ணுறாங்க. அந்த பெட்டிஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்டதில் 19 ஆகஸ்ட் 2014 மறுபடியும் பாம்பே ஹைகோர்ட்டில் தண்டனையை குறைக்க கோரிக்கை விடுக்கிறாங்க. அந்த கோரிக்கையை தொடர்ந்து 18 ஜனவரி 2022 டெத் சென்டென்ஸ் ஆயுள் தண்டனையை மாற்றி தீர்ப்பு வழங்குறாங்க. இப்போது பூனேவின் ஏர்வாடா சென்ட்ரல் பிரிசனில் பூமிக்கு பாரமாக கம்பி எண்ணிட்டு இருக்கிற அந்த 2 மிருகங்களும் பரோலுக்காக அப்பீல் பண்ணியிருக்காளுங்க. ஆனால் அதை பாம்பே ஹைகோர்ட் மற்றும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் எதிர்த்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு தி கேர்ள் நெக்ஸ்ட் டோர்னு சொல்கிற மாதிரி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி மற்றும் 2 பொண்ணுங்கன்ற மாதிரியான அப்பாவி முக தோற்றத்தில் இருந்த அந்த அரக்க கூட்டத்தின் முகத்திரைக்கு பின்னாடி இப்படி ஒரு கொடூரம் நிறைஞ்சிருக்கும்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த 3 பெண்களும் இந்த அளவுக்கு கொடூரமான எண்ணத்தோடு இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? கேஸில் பெரிய குற்றவாளி அஞ்சனாபாய் தான். காரணம், ஒரு குழந்தை மண்ணில் பிறக்கும்போது எந்த ஒரு மாசு மறு இல்லாத குணத்தோடு தான் பிறக்கும். அந்த குழந்தை நல்ல விதத்திலும் தீய விதத்திலும் வளர்வது அம்மாவோட வளர்ப்பில் தான் இருக்குது. ஒருவேளை அஞ்சனாபாய் ரேணுகா மற்றும் சீமாவை நன்னெறிகளோடையும் நல்ல எண்ணத்தோடவும் வளர்த்திருந்தா ஒருவேளை அவங்க குடும்பம் இப்போ ஒரு நல்ல நிலைமையில கூட இருந்திருக்கலாம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Till then, goodbye.